பக்தர்களே, எதுவானாலும், ஆனால் டிசம்பர் 1ஆம் தேதி வரும் மோக்ஷதா ஏகாதசியில் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். அன்று தாயாரான மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான ஒரே ஒரு பொருள், ஆம், ஒரே ஒரு பொருள், அதை யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையின் பல கட்டுப்பாடுகள் தானாகவே திறக்கத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். வாய்விட்டு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நனவாகிவிட்டால், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உங்கள் மீது வறண்ட மண்ணில் முதல் மழை பெய்வது போல அருளை பொழிந்தால் எப்படி இருக்கும்? கூறப்படுகிறது, இந்த இரகசிய முறையை செய்யும் வீட்டில் பிறவி பிறவியாக வந்த வறுமை கூட தங்க முடியாது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து அதிர்ஷ்டத்தின் மூடிய கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். மோக்ஷதா ஏகாதசி ஆண்டின் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்று. அன்று விஷ்ணு பெருமானின் தெய்வீக தேஜஸால் மகாலட்சுமி தாமே பக்தர்களின் இல்லத்திற்குள் வந்து அருள் செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது. மேலும் பக்தர்களே, இது மிக சிறப்பு. அன்று நீங்கள் பூஜை விரதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த ஒரு இரகசியமான பொருளை யாருக்கும் தெரியாமல் அமைதியாக சாப்பிட வேண்டுமென்று கூறப்படுகிறது. அவ்வளவு செய்தாலே போதும், செல்வம் பெருக ஆரம்பிக்கும், கடன்கள் குறையத் தொடங்கும், துரதிர்ஷ்டம் பின்வாங்கும் என்று சொல்லப்படுகிறது. பக்தர்களே, பொதுவாக மோக்ஷதா ஏகாதசியில் நிர்காரமாக விரதமிருப்பார்கள். ஆனால் சில பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொள்வது தடையல்ல, மேலும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. பக்தர்களே, கூறப்படுகிறது, மோக்ஷதா ஏகாதசியில் இந்த ஒரு பொருளை அமைதியாக யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டாலே பிறவி பிறவியாக வந்த வறுமை என்றென்றும் நிவர்த்தியாகிவிடும். மேலும் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் அருகால் அளவிட முடியாத இச்செல்வமும் சுகமும் வீட்டுக்குள் அலைப்பாயும். அதை தாங்கிக் கொள்வதே கஷ்டமாகிவிடும் அளவுக்கு சிந்தித்துப் பாருங்கள். அளவில்லா செல்வம், எதிர்காலத்தில் வரும் 7 தலைமுறைகளும் இன்பமாக வாழும் அளவு. பணம் ரூபாய் ஓட்டம் ஆற்றைப் போல பெருகிக் கொண்டே போகும். குறைவு என்ற சொல்லே தெரியாது. கூறப்படுகிறது, இந்த முறையை செய்யும் வீட்டில் பித்ருதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்பதோஷம் எதுவாக இருந்தாலும் அவை மெதுவாக விலகத் தொடங்கும். அதிர்ஷ்டத்தின் திசை மாறி வீட்டில் அமைதியும் செழிப்பும் சௌபாக்கியமும் நிறைந்திருக்கும். பக்தர்களே, உண்மை எளிதானது. யாரையும் மதத்தில் கட்டாயப்படுத்த முடியாது. நாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டதை மட்டுமே பகிர்கிறோம். நம்புகிறவர்களின் வாழ்க்கையே உண்மையில் மாறிவிடுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வரும் இம்மோக்ஷதா ஏகாதசி ஆண்டின் மிகவும் புனிதமான பலனளிக்கும் திருநாள்களில் ஒன்று. ஆண் பெண் எவர் இருந்தாலும் அன்று விரதமிருந்தால் பிறவிப் பாவங்கள் நீங்குவதோடு விஷ்ணு பெருமானின் விசேஷ அருளும் கிடைக்கும். மேலும் மிக முக்கியமான ஒன்று, அன்று பூஜை ஜபம் ஆகியவற்றுடன் இந்த ஒரு இரகசியமான பொருளை அமைதியாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையின் சிக்கல்கள், தடைகள், இடையூறுகள் தாமாகவே ஒதுங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. மோக்ஷதா ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி நாளாகும். அதன் பெயரில் மோக்ஷ இருப்பது போல் இந்நாள் வாழ்க்கையில் மோக்ஷமும் சிறப்பான பலன்களும் திறந்து கொடுக்கும் என நம்பப்படுகிறது. மோக்ஷதா ஏகாதசியின் மகிமை சாதாரண மதசார்பற்ற மகிமை அல்ல, அதீத ஆன்மீகத்தால் நிரம்பியதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த தெய்வீக நாளில்தான் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் மாட்சிமையான உபதேசத்தை வழங்கினார். அதனால் இந்நாளை கீதா ஜெயந்தி என்றும் அழைப்பார்கள். பக்தர்களே, கூறப்படுகிறது, மோக்ஷதா ஏகாதசியில் இந்த ஒரு பொருளை அமைதியாக யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டாலே பிறவி பிறவியாக வந்த வறுமை என்றென்றும் நிவர்த்தியாகிவிடும். மேலும் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் அருகால் அளவிட முடியாத இச்செல்வமும் சுகமும் வீட்டுக்குள் அலைப்பாயும். அதை தாங்கிக் கொள்வதே கஷ்டமாகிவிடும் அளவுக்கு சிந்தித்துப் பாருங்கள். அளவில்லா செல்வம், எதிர்காலத்தில் வரும் 7 தலைமுறைகளும் இன்பமாக வாழும் அளவு. பணம் ரூபாய் ஓட்டம் ஆற்றைப் போல பெருகிக் கொண்டே போகும். குறைவு என்ற சொல்லே தெரியாது. கூறப்படுகிறது, இந்த முறையை செய்யும் வீட்டில் பித்ருதோஷம், ராகுதோஷம், காலசர்ப்பதோஷம் எதுவாக இருந்தாலும் அவை மெதுவாக விலகத் தொடங்கும். அதிர்ஷ்டத்தின் திசை மாறி வீட்டில் அமைதியும் செழிப்பும் சௌபாக்கியமும் நிறைந்திருக்கும். பக்தர்களே, உண்மை எளிதானது. யாரையும் மதத்தில் கட்டாயப்படுத்த முடியாது. நாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டதை மட்டுமே பகிர்கிறோம். நம்புகிறவர்களின் வாழ்க்கையே உண்மையில் மாறிவிடுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வரும் இம்மோக்ஷதா ஏகாதசி ஆண்டின் மிகவும் புனிதமான பலனளிக்கும் திருநாள்களில் ஒன்று. ஆண் பெண் எவர் இருந்தாலும் அன்று விரதமிருந்தால்
பிறவிப் பாவங்கள் நீங்குவதோடு விஷ்ணு பெருமானின் விசேஷ அருளும் கிடைக்கும். மேலும் மிக முக்கியமான ஒன்று, அன்று பூஜை ஜபம் ஆகியவற்றுடன் இந்த ஒரு இரகசியமான பொருளை அமைதியாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையின் சிக்கல்கள் தடைகள் இடையூறுகள் தாமாகவே ஒதுங்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. மோக்ஷதா ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி நாளாகும். அதன் பெயரில் மோக்ஷ இருப்பது போல் இந்நாள் வாழ்க்கையில் மோக்ஷமும் சிறப்பான பலன்களும் திறந்து கொடுக்கும் என நம்பப்படுகிறது. பக்தர்களே, மோக்ஷத ஏகாதசி நாளில் சில விசேஷமான பொருட்களை தானம் செய்வது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த பொருட்களை பணியுடன் தானம் செய்துவிட்டால் வீட்டில் செல்வம் ஒருபோதும் குறையாது. பணம் ரூபாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் செழிப்பின் வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும். எங்களுடைய நோக்கம் ஒன்றே, உங்களுக்கு சரியான பயனான சிரத்தைக்கு அடிப்படையாக உள்ள தகவலை தருவது மட்டுமே. பக்தர்களே, ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மோக்ஷதா ஏகாதசியின் மகத்துவம் அளவிட முடியாதது. இந்த தினத்தில் செய்யப்படும் எந்த உபாயமும் ஒருபோதும் வீண் போகாது, எப்போதும் நல்ல பலனளிக்கும். அதற்காகவே கூறப்பட்டுள்ளது, இந்த நாளில் ஒரு சிறிய பொருளை அமைதியாக எடுத்துக்கொண்டால் உங்களை கோடீஸ்வரராக ஆவதிலிருந்து விதி கூட தடுக்க முடியாது. மேலும் பக்தர்களே, இந்த வருடம் மிகவும் விசேஷமானது. ஏனெனில் முழு 144 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புனித ஏகாதசி அத்தனை அரிதான யோகத்துடன் வருகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த மோக்ஷதா ஏகாதசியின் பலன்கள் மிகவும் வலிமையானதாக இருக்கும். இப்போது பக்தர்களே, பலரின் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது. விரதம் எப்போது தொடங்க வேண்டும்? பூதி எப்படி செய்ய வேண்டும்? சரியான முகூர்த்தம் என்ன? எதை சாப்பிட வேண்டும்? எதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது? இவற்றின் அனைத்திற்கும் ஒன்றன்பின் ஒன்றாக தெளிவான விளக்கம் கொடுக்கப்படும். அத்துடன் அந்த ஒரு இரகசியமான பொருளையும் உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறோம். அதை இந்த நாளில் அமைதியாக எடுத்துக்கொண்டால் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் தானாக திறந்து செல்வத்தின் ஓட்டம் பெருகி பாயத் தொடங்கும். பக்தர்களே, மோக்ஷதா ஏகாதசி நாளில் மற்றொரு மிகுந்த புண்ணிய கிரியை சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. கோவிற்கு ஒரு விசேஷமான பொருளை உணவாக அளித்தல். உண்மையில் இந்த திதியில் கோவிற்கு அந்த பொருளை கொடுத்துவிட்டால் மகாலட்சுமியின் அருள் அளவிட முடியாத அளவில் பொழியும். வாழ்க்கையில் செல்வத்தின் எல்லா பாதைகளும் தானாக திறக்கத் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. பக்தர்களே, முதலில் நாம் அறிந்து கொள்வோம், இந்த ஆண்டு மோக்ஷதா ஏகாதசியின் சரியான தேதி மற்றும் புண்ணிய காலம் என்னவென்று. அதற்கு பிறகு அனைத்து முக்கிய தகவல்களையும் விரிவாக உங்களுக்கு விளக்கப் போகிறோம். இப்போது பக்தர்களே, முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். மோக்ஷதா ஏகாதசி நாளில் எந்த பொருளை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் மற்றும் எந்த பொருளை இந்த நாளில் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அந்த நிஷித்தமான பொருளை தவறுதலாக கூட எடுத்துக்கொண்டால் வீட்டில் அனர்த்தம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. ஆகையால் பக்தர்களே, எந்த தீமையும் வராமல் இருக்க இந்த புனித தகவலை கவனமாக கேட்பது மிகவும் அவசியம். மோக்ஷதா ஏகாதசியின் சரியான புண்ணிய காலம், பாரண நேரம், பூஜை முறை இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் மிகவும் ஆழ்ந்த புனிதமானதாக கூறப்பட்டுள்ளது. பக்தர்கள் இறை நம்பிக்கையுடன் விஷ்ணு பெருமானை வழிபட்டு விரதக் கதையை கேட்டு தான புண்ணியம் செய்து தங்களின் பாபங்களை அகற்றி மோக்ஷத்திற்கான வாயிலை திறக்கிறார்கள். மோக்ஷதா ஏகாதசி பூஜை சாதாரணமாகத் தோன்றினாலும் அதன் ஆன்மீக பலன் மிகவும் ஆழமானது. பூஜை முறைகள். இந்த நாளில் பக்தர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்தமாக ஸ்நானம் செய்ய வேண்டும். வீடு அல்லது பூஜை இடத்தை கங்காஜலால் துப்புரவு செய்ய வேண்டும். அதன்பின் சுத்தமான மஞ்சள் அல்லது வெள்ளை உடை அணியுங்கள். பூஜைக்கு தேவையான பொருட்கள்: கலசம், கங்காஜலம், அரிசி, ரோலி, மௌலி, கயறு, தீபம், நெய் அல்லது எள்ளெண்ணெய், தூபம், சந்தனம், துளசி தளம், பூக்கள், பஞ்சாமிலம், தேங்காய், காலநிலைக்கு ஏற்ப பழங்கள், மஞ்சள் நிற பூக்கள், விஷ்ணு பெருமான் படிமம் அல்லது பூஜை மண்டபத்தில் மஞ்சள் துணி விரித்து விஷ்ணு பெருமானுக்கும் மகாலட்சுமிக்கும் அரிசன அதாவது ஆசனம் அமைக்க வேண்டும். தீபத்தை ஏற்றி கங்காஜலம் தெளித்து இடத்தை பவித்திரமாக்குங்கள். மந்திரங்கள் மற்றும் அன்பர்ப்பணம். அதன்பின் ஓம் கேசவாய நமக,
ஓம் மாதவாய நமக, ஓம் நாராயணாய நமக என்ற விஷ்ணுவின் துவாதச நாமங்களை சொன்னபடி புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும். விஷ்ணு பெருமானுக்கு சந்தனம், ரோலி, அக்ஷத, பூ, தூபம், நெய்வேத்தியம் மற்றும் துளசி தளம் சமர்ப்பிக்க வேண்டும். அதன்பின் மகாலட்சுமிக்கு மஞ்சள், குங்குமம், அக்ஷத, பூக்கள், மிட்டாய் அர்ப்பிக்க வேண்டும். விரதத்தின் முக்கிய மந்திரம். மோக்ஷதா ஏகாதசி விரதத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திர ஜபம் மிகவும் பலனளிக்கும் என கூறப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் மனம் சுத்தமாகி துரதிர்ஷ்டத்தின் கதவுகள் தானாகவே மூடப்பட்டுவிடும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன. உங்கள் வீட்டில் திராட்சை, வாழை அல்லது பப்பாளி கிடைக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் திராட்சையை மட்டும் கண்டிப்பாக கொண்டு வர முயற்சிக்கவும். ஏனெனில் மோக்ஷதா ஏகாதசி அன்று திராட்சை சாப்பிடுவது லக்ஷ்மி மாதாவின் அருளை மிக விரைவாக பெறுவதற்கு மிக புனிதமானதாக கூறப்பட்டுள்ளது. புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாளில் விஷ்ணு லக்ஷ்மிக்கு அவர்களுக்கு பிரியமான படங்களை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கும் பக்தரின் வாழ்க்கையில் செல்வம், சந்தானம், சௌபாகியம் மற்றும் சாந்தி எப்போதும் நிலைத்திருக்கும். ஆகையால் பக்தர்களே, மோக்ஷதா ஏகாதசி அன்று திராட்சையை நிச்சயமாக பிரசாதமாக சாப்பிடவும், உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கவும். இது சந்தான பாக்கியம் மற்றும் குழந்தைகளின் நலனுக்கு பெரும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இப்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை. மோக்ஷதா ஏகாதசி அன்று இந்த ஒரு பொருளை எப்போதும் சாப்பிடக்கூடாது. கவனமாக இருங்கள். இந்த பவித்திர நாளில் தாமசிக உணவுகளும் தானியங்களும் ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது. அவற்றில் அடங்குபவை வெங்காயம், பூண்டு, மாமிசம், மது மற்றும் சிறப்பாக அரிசி. ஏனெனில் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது, ஏகாதசி அன்று தானியங்களில் கண்களுக்கு தெரியாத சில குற்றத்தன்மைகள் செயல்படும் என்றும் அவை விரதத்தின் முழு பலனையும் நஷ்டப்படுத்துவதாகவும். யாராவது இந்த நாளில் தவறுதலாக கூட அரிசி அல்லது தாமசிக உணவு சாப்பிட்டால் அவர்களின் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கலாம், வீட்டில் தகராறு உருவாகலாம், தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றலாம். அதனால் பக்தர்களே, இந்த நாளில் சாத்விக பழங்களையே சாப்பிடுங்கள் மற்றும் உங்கள் மனதை முழுமையாக பகவான் விஷ்ணுவின் திருவடிகளில் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ ஹரி விஷ்ணுவுக்கு நைவேத்தியமாக மக்கானா சமர்ப்பிக்கப்படுகிறது. ஏனெனில் மக்கானா ஒரு மிக பவித்திரமான சுத்த சாத்விகமான உணவாக கருதப்படுகிறது. மோக்ஷதா ஏகாதசி அன்று மக்கானா பாயசம் அமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செலுத்தினால் வீட்டில் நிலையான செல்வம் பெருகுமென்றும் லக்ஷ்மி மாதா நிரந்தரமாக வாசம் செய்வார் என்றும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. தர்ம சாஸ்திரங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்த பவித்திர ஏகாதசி அன்று கரும்பு, மக்கானா, திராட்சை மற்றும் 5 நிற மிட்டாய்களை நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கும் பக்தருக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் பணக்குறை ஏற்படாது. மாதாவின் அருள் அவரது குடும்பத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும்.